வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது தனது திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 1967ஆம் ஆண்டிற்கு பின்னர் முதன்முறையாக தமிழக ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள விஜய் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள் மற்றும் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களாக நாளை காலை 9:30 மணி அளவில் முறைப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பின்னர் சட்டமன்றத்தை வழிநடத்தப் போகும் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதன்மை செயலாளராக செந்தில்குமார் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக திமுக மற்றும் அதிமுக ஆட்சி இல்லை என்றும் முதன்முறையாக புதிய ஆட்சியை கண்டு சீமான் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு அதிரடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையில் மேற்கண்ட இந்த 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டார். மேலும் தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆர்லேகர் அவர்கள் தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார் முதல்வர் விஜய் அவர்கள். அதன்படி தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம், மேலும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கம், அடுத்ததாக போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்கம் போன்ற முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார் முதல்வர் விஜய் அவர்கள். மகன் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றத்தை கண்டு பெற்றோர் சந்திரசேகர் மற்றும் சோபா இருவரும் நெகிழ்ந்து கண்கலங்கினர். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் சட்டமன்ற தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் MLA கருப்பையா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள முதல்வர் நாற்காலியில் தவேக தலைவரும் முதல்வருமான விஜய் அவர்கள் அமர்ந்து அலுவல்களை தொடங்கினார். சட்டம் ஒழுங்கு மற்றும் எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதி செய்வேன் என்று முதல்வர் விஜய் அவர்கள் உரையாற்றியுள்ளார். தவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்றுள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்கும் விழாவில் முதல் வரிசையில் விஜய் அவர்களின் பெற்றோருக்கு அருகில் நடிகை திரிசா மற்றும் அவரது தாயாருக்கு இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னை கன்னியாகுமரி இடையே கோடைக்கால சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாடா நிறுவனம் தனது டியோகா மின்சார காரை 30 கிலோவாட் திறன் கொண்ட பெரிய பேட்டரி பேக்குடன் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநில அமைச்சர் சஞ்சீவ் அரோரா அவர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளார். IFS தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய அளவில் 148 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 17 பேர் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதில் சென்னையை சேர்ந்த மாணவி ரவி லக்ஷ்மி பிரியா அவர்கள் முதலிடத்தை பிடித்துள்ளார். தமிழகத்தில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 1 வாரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் புதிய அரசிற்கு மீண்டும் வாழ்த்து தெரிவித்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தவேகாவிற்கு IUML கட்சியும் ஆதரவு அறிவித்துள்ளது. தவேக தலைவர் விஜய் அவர்களின் ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் திமுக கூட்டணியில் நீடிப்போம் என்று VCK அறிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை நிரூபிக்க 2 இடங்கள் குறைவாக இருந்த நிலையில் தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு VCK தலைவர் திருமாவளவன் அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இளங்கலை படிப்பிற்கான QUT நுழைவுத் தேர்வில் தேர்வர்கள் பின்பற்ற வேண்டிய உடை விதிகள் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. மதுரை ரயில்வே கோட்டத்தில் 2025-26ஆம் நிதியாண்டில் மொத்த வருமானம் 1408 கோடியாக உயர்ந்திருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.
நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனி அவர்கள் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரயில்களில் காத்திருப்பு பட்டியல் டிக்கெட்கள் உறுதியாகுமா என்பதை 94% துல்லியத்துடன் கணிக்கும் புதிய AI தொழில்நுட்பத்தை ரயில்வே அறிமுகப்படுத்துகிறது. மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக சுவேந்த் அதிகாரி அவர்கள் பதவியேற்றார். இந்திய கடற்படையின் அடுத்த தலைமை தளபதியாக வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜ சுப்பிரமணியன் அவர்களை நியமித்து ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 392 கன அடியிலிருந்து 417 கன அடியாக அதிகரித்துள்ளது. தெற்கு ரயில்வே சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான EV பேட்டரி மாற்றும் நிலையங்களை அமைத்துள்ளது. சென்னையில் நேற்று திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்களை VCK தலைவர் திருமாவளவன் அவர்கள் சந்தித்து பேசினார். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். PF கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பதற்கு சில முக்கிய விதிகளை EPF வகுத்துள்ளது. அதன்படி PF கணக்குடன் ஆதார் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டு KYC சரிபார்ப்பு முடிந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 2028ஆம் ஆண்டு முதல் IPL தொடரில் தற்போதுள்ள 74 போட்டிகளுக்கு பதிலாக 94 போட்டிகளை நடத்த BCCI திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டத்துக்கு வருகின்ற மே 15ஆம் தேதி வீரபாண்டி மாரியம்மன் சுவாமி கோவிலின் திருவிழாவையொட்டி வருகின்ற 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக CBI கட்சி தெரிவித்துள்ளது. இன்று 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் 2639 பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 12ஆம் வகுப்பு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை மே 13ஆம் தேதி முதல் பெறலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பெரிய கருப்பன் அவர்கள் மறுவாக்கு எண்ணிக்கை கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,13,200 ரூபாயாகவும் 1 கிராம் 14,150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.